என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய மூலமாக தமிழகத்தினுடைய பட்டி தொட்டியெல்லாம் நடந்தே பயணம் செய்து இந்த கோபுரத்தை கட்டி முடித்தது மட்டுமல்ல, இப்பொழுது அது எல்லா கோபுரத்திற்கு மேலே கலசங்களையும் வைத்திருக்கிறார் நமது அண்ணாமலை அவர்கள். இப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலை அந்த கோபுரத்துக்கு கலசம் மேல வைத்திருக்கிறார்கள். கும்பாபிஷம் மட்டும்தான் நம்ம செய்யலாம். அந்த கும்பாபிஷத்தை நம்ம எப்ப செய்ய போறோம்னா 2026 மே மாதம் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அந்த கும்பாபிஷத்தை நாம் நடத்த போறோம். அந்த கும்பாபிஷம் நடைபெற போகிறதா, இல்லது திருச்செந்தூரில் ஆரம்பிச்ச சூரசம்காரம் நடைபெற போகிறதா, யார் யாரெல்லாம் நாடாளு கொண்டிருக்கின்றவர்கள் காடாள போகிறார்களா என்பதையெல்லாம் இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. காலங்கள் செய்யாததை கிரகங்கள் செய்யும்னு சொல்லுவாங்க. அந்த கிரகங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. 2026 நிச்சயமாக நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொன்னதை போல நிச்சயமாக தமிழகத்தில் என்டிஏ ஆட்சி மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். இந்த வேடையில் அமர்ந்திருக்கிற நமது டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், அண்ணன் VP துரைசாமி அவர்கள், நமது மதிப்புக்குரிய நாராயணன் திருப்பதி அவர்கள், அண்ணன் நரேந்திரன் அவர்கள் மற்றும் நமது மாநிலத்துடைய பொறுப்பாளர் அரவிந்த் மேனன்ஜி, அவர் மலையாளத்தில் பிறந்தாலும் இந்தியில தான் பேசினார். மலையாளத்தில் பேசியிருந்தாலும் இன்னும் மக்களுக்கு நன்னாயிட்டு மனசிலா இருக்கும். நீங்கள் எங்கனையான நீங்கள் இனிமேல் வரும்போது மலையாளத்தில் தண்ணே சம்சாரிக்கணும். சேட்டா அங்கே போல நம்முடைய தேர்தல் அதிகாரி நமது மாண்புமிகு கிஷன் ரெட்டி அவர்கள் ரொம்ப ராசியான ஆள்னா புரிஞ்சுதான் ராசி. எப்படின்னா நமது அமைச்சர் முருகன் அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா தேர்தலில் இன்சார்ஜ், அப்போ இன்சார்ஜ் வரும்போது அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் கிஷன் ரெட்டி அவர்கள் இன்சார்ஜ் வந்தார். அப்போ சொல்லும்போது நான் சொன்னாங்க, அப்போ வந்து 20 சீட்டு வாங்கினோம். 20 சீட்டு வாங்கினா விட 4 சீட் நம்ம ஜெயிச்சோம். அன்னைக்கு 4 சீட்டு ஜெயிக்கிறோம். இனிமேல் வரக்கூடிய தேர்தல் 40 சீட்டுக்கு மேலே ஜெயிப்போம். இனி வரக்கூடிய தேர்தலில் 40 சீட்டுக்கு மேலே நிச்சயமா நமதுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நமது பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம், கோவை முருகானந்தம், கரு நாகராஜன், நமது அன்புக்குரிய தம்பி வினோஜ், அதோட மிகப்பெரிய நமது குமரி மண்ணிலிருந்து ஒரு மகாத்மா காந்தி நமது அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர், இன்னும் நல்ல கைத்தட்டலாம் அவருக்கு, நம்முடைய அண்ணன் மகாத்மா காந்தி அவர்கள், நமது மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து பொறுப்பாளர்கள், மூர்த்தி சிறியது என்றாலும் கீர்த்தி பெரியது நமது அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவநாயன் ஐயா அவர்கள் மற்றும் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொருவரையும் பெயரை சொல்ல வேண்டும், யாரும் பொறுத்தருள வேண்டும். டெல்லியிலிருந்து வந்திருக்க நமது அன்புக்குரிய IAS அதிகாரி பிஜேபி ஆசீர்வாதம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள், கிளை கழகத்துடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய மனங்கனிந்த நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பினை, மிகப்பெரிய கட்சியில் இவ்வளவு பெரிய பொறுப்பினை தந்திருக்கிறீர்கள். உண்மையிலே நான் பொறுப்பாக நான் இதை எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் நினைத்தால் கூட எனக்கு ஒரு பயமும் அச்சமும் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அண்ணாமலை அவர்கள் மிக சிறப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்காலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பாணி என்பது ஒரு தனி பாணி. என்னுடைய விஷயம் என்பது வேறு விஷயம். நான் அவர் புயலாக இருந்தால் நம்ம தென்றலாக தான் இருக்க முடியும். நமது அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல, அவர் புயல் என்று சொன்னால் நான் புதியமலை தென்றல், அதுக்காக என்ன வேற யாரும் தென்றல் கூட வேண்டாம். அண்ணன் பொன்னார் அவர்களை பொறுத்த மட்டிலும், அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களை பொறுத்த மட்டிலும் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்றால், நான் திமுகவில் அமைச்சராக இருந்த நேரத்தில் தினசரி வீட்டுக்கு வருவாங்க பொன்னார் அவர்கள். அவர்களுடைய தாய் மாமா, என்னுடைய அப்பா எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அந்த வகையில் அவர்கள் வீட்டுக்கு வந்து நீ எப்படியாவது பிஜேபிக்கு வரணும் கூட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அதுபோல் சக்கரவர்த்தி அண்ணன் அனுப்பி கூப்பிட்டு வந்து டெல்லியில் போய் உள்துறை அமைச்சர்
அமித்ஷா அவருடைய முன்னிலையில் 8 ஆண்டுகளுக்கு முன்னாலே சேர்ந்தேன். பிறகு சேர்ந்த பிறகு அதிமுகவில் நான் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாலும் கூட இங்கே வந்த பிறகு எனக்கு மிக பொறுப்பு தரவில்லையே என்ற கோபம் ஐயா கேசவநாயகம் பேரில் கூட எனக்கு கொஞ்சம் கோபங்கள்லாம் வருத்தங்கள்லாம் உண்டு. இப்பெல்லாம் கிடையாது, யார் அதுக்காக எதுவும் பண்ணிக்கிறாரையும் பேசுகிறாங்க. ஆனாலும் கூட எனக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருப்பேன். ஆனாலும் சங்கத்தில் 7 நாள் பயிற்சி போயிருந்தேன். அதுக்கு பிறகு ஒரு முதல் கேம்ப் 15 நாள் கேம்ப் போயிருந்தேன். அதுக்கு பிறகு என்னுடைய நிலைமைகளை எல்லாமே ஒரு மாற்றங்களும் அதில் வந்துச்சு. அதனால தான் இன்றைக்கும் 1925ஆம் ஆண்டு உருவாக்கின ஒரு சங்கம் டாக்டர் ஹெட்கேவா அவர்களை நினைத்து பார்த்து அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அந்த கேசவன் உண்மையிலே நமக்கெல்லாம் மிகப்பெரிய 100 ஆண்டு காலம் எந்த ஒரு சங்கமும் ஒரு இயக்கமும் இருந்தது கிடையாது, வளர்ந்தது கிடையாது. ஆக அத்தனை அளவிற்கு ஒரு பண்பட செய்த ஒரு இயக்கம் ஒரு நம்முடைய சங்கம் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, நான் சேலத்துக்கு போனால் இப்போ நாள் மாம்பழம் வாங்கி தருவார் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்கள். ஆனால் இப்போ மாம்பழ சீசன் மாம்பழம் கொண்டு வந்திருக்காரா இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் சங்கத்துக்கு போனதுனால எனக்கு ஒரு விருப்பம் ஒரு என்னென்னா ஒரு பாடல் மட்டும் ஒரு வரி. கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். கேசவனை நாம் வணங்குவோம், அவர் பாதையிலே நாமும் செல்லுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். லட்சியத்தை எய்து காட்டுவோம், நாம் நிச்சயமாய் வெற்றி நாட்டுவோம். சிறுவயதில் சிங்கம் என சீறி பாய்ந்தவர், சிறுவயதில் சிங்கம் என சீறி பாய்ந்தவர். சிறுமதியோன் வெள்ளையனை கலங்க வைத்தவர், சிறுமதியோன் வெள்ளையனை கலங்க வைத்தவர். நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர், நோய் தீர்க்கும் மருத்துவத்தில் பட்டம் பெற்றவர். தாய் நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர், தாய் நாட்டின் நோய் தீர்க்க சங்கம் தந்தவர். கேசவனை நாம் வணங்குவோம், அந்த கேசவனை நாம் வணங்குவோம். எனக்கு உண்மையிலே பெரிய மகிழ்ச்சியாகவும் இந்த தருணத்தில் எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. ஆக இந்த நேரத்தில் அண்ணன் பொன்னார் அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு நாட்டிலே நடைபெறுகிற ஒரு ஆட்சி என்பது மக்கள் விரோத ஆட்சியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆட்சியாக, ஊழல் மிகுந்த ஆட்சியாக, பெண்களை மதிக்காத ஆட்சியாக, பாலியல் வன்கொடுமை நடத்துகின்ற ஆட்சியாக, மது போதைகளுக்கு அடிமையாகின்ற மக்களை அடிமையாக்கின்ற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியை நாம் வெகு விரைவில் விரட்டி அடிக்க வேண்டும். அனைவரும் ஒன்றுபட்டு பாடுபட வேண்டும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வழி, நான் திருச்சி மாநாட்டிலே பேசியது போல அனைவரும் ஒவ்வொருவரும் அவருடைய பூத்திலே போய் கவனம் செலுத்த வேண்டும். ஆக மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு தொகுதியிலே ஒட்டுமொத்தமாக எல்லாரும் போய் பூத்திலே பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஒரே நாள் 2 நாளில் ஒரு தொகுதி முழுக்க நாம் அதிலே செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது தனியாக மாவட்ட தலைவர் அழைத்து நான் பேசலாம் என்று இருக்கிறேன். அதே நேரத்தில் மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள், பத்திரிகையாளர் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அண்ணாமலை அவர்கள் காலிலே செருப்பு இல்லாமல் இருக்கிறார், இனிமேல் அவர்கள் காலிலே செருப்பு போட வேண்டும். அண்ணாமலை ஏன் செருப்பு அணிய வேண்டும் சொன்னால், இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால்தான் செருப்பு அணிவேன் என்று சொன்னார். ஆட்சி மாற்றம் அடிகோல் நாட்டியது நேற்றைக்கு உள்துறை அமித்ஷா அவர்கள் அடிக்கோல் நாட்டியிருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார். நாள் நிச்சயிக்கப்பட்டு விட்டது, நாள் குறிக்கப்பட்டு விட்டது, நேரம் குறிக்கப்பட்டு விட்டது, காலங்களும் கிரகங்களும் மாறிக்கொண்டிருக்கிறது. 2026 மே நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றே நீங்கள் செருப்பை அணிந்து கொள்ளலாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும், என்னை வாழ்த்து பேச அனைவருக்கும், உங்களுடைய வயதிலே சிறியவனாக இருந்தாலும் இந்த நான் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்து கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் முடிந்து 9 ஆண்டுகள் ஆகிவிட்ட சூழ்நிலையில் நான் பல பேரிடம் பேசியிருக்கிறேன். எல்லோரிடம் நல்ல முறையில் தான் பழகி நடந்து வந்து கொண்டிருக்கிறேன்.
எனக்கு தெரியாமலும் அறியாமலும் ஏதேனும் வார்த்தைகள் பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்துமாறு கேட்டுக்கொண்டு, என்னை பொறுத்தவரை எல்லோரும் ஒன்று, நான் ஒரு குடும்பம், இது குடும்ப ஆட்சி அல்ல. இன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் என்னுடைய தந்திருக்கிறார்கள். எனக்கு தெரியும் அடுத்த 3 ஆண்டுகளில் நான் இன்னொருவருக்கு அதை கொடுக்க வேண்டும். அதற்கிடையில் இந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். இறைவனுடைய திட்டம் அதுவாக இருந்தால் என்னுடைய தலைமையில் நடந்த இந்த 3 ஆண்டுகளில் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி கொடுத்த பெருமை எனக்கல்ல, இதை உருவாக்கி தந்த என்னுடைய தலைமைக்கு என்பதை இந்த சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து உங்களுக்காக உங்களில் ஒருவராக என்றும் நான் இருப்பேன் என்பதை நேரத்தில் சொல்லிக்கொண்டு, இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய திருநெல்வேலி வாக்காளர் பெருமக்கள், 5 முறை எனக்கு வாக்களித்தவர்கள், என்னை 3 முறை வெற்றி பெற செய்தவர்கள் அனைவருக்கும் எனது